ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஜேன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் சந்திரன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பரிகாரத்தை பற்றி பேசினோம். இப்போ சொல்ல போகிறது இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு. இந்த பூமி சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா, சில பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அட்வான்ஸ் கொடுப்பா, வீடு வாங்க முடியாது, அதாவது மீதி பணம் கிடைக்காது. சில பேர் வீடு விற்கணும்னு பார்ப்பா, ஆனால் அந்த வீடை விற்க முடியாத நிறைய இடைஞ்சல்கள் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து பிரிக்கணும்னு நினைப்பா, ஆனால் அந்த வீடு பூமி நிலம் சம்பந்தமான சொத்தை பிரிக்க முடியாது. இதை தவிர சில பேருக்கு இந்த தோல் சம்பந்தமான ஆரோக்கியத்தில் குறைபாடு, தோல் சம்பந்தமான அலர்ஜி இருக்கும், வியாதி இருக்கும். சில பேருக்கு இந்த இரத்த சம்பந்தமான தொல்லை இருக்கும். சிலருக்கு சகோதரருக்கு உள்ள பகை இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த விதமான பரிகாரம் பண்ணலான்றதை பற்றி இப்போ பேச போகிறோம். பொதுவாகவே நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, எளிமையாக பண்ணுங்கள், அது சிறப்பாக இருக்கும். ரொம்ப நம்ம சக்திக்கு மீறின அளவில் இறங்கி எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம நவக்கிரக சந்நிதியில் போயிட்டோம். இது செய்யற கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த இப்போ சொல்கிற பரிகாரத்தை செய்யக்கூடிய கிழமை அங்காரக பகவானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை இதை பண்ணலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நவக்கிரக சந்நிதியில் போய் அங்கார பகவானுக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா சிவப்பு பட்டு இல்லை சிவப்பு வஸ்திரம் சாத்திட்டு உங்களுக்கு அங்காரகனுக்குரிய அஷ்டோத்தரை சொல்லி நாமாவளி சொல்லி வழிபாடு பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இதோடு சேர்த்து துர்க்கையும் வழிபாடு பண்ணலாம், அல்லது முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணலாம். துர்க்கையோட வழிபாடுன்னு சொல்லும்போது துர்கா சூக்தம் சொல்லலாம். அந்த துர்கா சூக்தத்தை சொல்லிவிட்டு துர்காதேவியோட நாமாவளிகளை சொல்லி அஷ்டோத்திரம் பண்ணலாம். அங்காரகனுக்கு அன்னமும் சாதமும் உங்களுக்கு துவரையும் கலந்த ஒரு இது விசேஷம். ஆனால் இந்த துவரையில் சாதம் கலந்து பண்ண தெரியலன்னா புளியோதரை பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ஒரு செப்பு பாத்திரத்தில் நல்ல துவரை, முழு துவரை, உங்களுக்கு நவதானியங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக அதை அதாவது பண்ணாமல், இப்போ துவரைன்னா உடைக்காமல், நெல்லுன்னா நம்ம அதை உடைச்சி அரிசி ஆக்காமல் அப்படியே எடுக்கிறது. நவதானிய கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சிட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.